வணக்கம். நான் சுதா டாக்டர் சஃபானா. இன்னைக்கு தாய்ப்பாலை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப காமனாக நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னாக்கா வெங்காயம், பூண்டு, நிறைய பேர் கருவாடு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம சாப்பாட்டில் நம்ம சாப்பிட்டு வர்றது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா பாடியில் ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குது. அது ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக செக்ரீஷன் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன மூலிகை எப்படியெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னாக்கா உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்காதீங்க. உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு நீங்கள் ஒரு பொரியல் மாதிரி பண்ணி ரெகுலராக எடுத்துக்கலாம். அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உருளைக்கிழங்கு தாளிக்கும் போது கடுகு போட வேண்டாம். நீங்கள் சீரகம் போட்டு தாளித்து அதை ஒரு பொரியலாக சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா நம்மளோட ப்ரொலாக்டின் லெவலை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். கோவக்காய் நிறைய சாப்பிட்லாம். இல்லை கோவக்காயோட இலை கிடைக்கும்னா அதை பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுட்டு பருப்பு போடாமல் கொஞ்சமாக புளி வச்சுட்டு ஒரு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ப்ரொலாக்டின் லெவலை நல்லாவே ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அது போக எள்ளு, நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாகவே எள்ளுருண்டையை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். கூட வெந்தயம் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒவ்வொரு டீஸ்பூன் வெந்தயம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னாலும் ப்ரொலாக்டின் லெவல் ஜாஸ்தியாகும். வெத்தலை ஏதாவது மூலிமா உங்களால் சாப்பிட முடியும்னா தாராளமாக வெத்தலை எடுத்துக்கலாம். பாவக்காவை பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். கூட பூசணிக்காய், நீங்கள் நீர்க்காய் இருக்கு இல்லைங்களா, அது பூசணிக்காவை ரெகுலராக மஞ்சள் பூசணிக்காய் கிடையாது, நம்மளோட நார்மல் பூசணிக்காய் ரெகுலராகவே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கூட விளக்கெண்ணெய் ஒரு அருமையான மருந்து தாய்ப்பால் ஜாஸ்தி ஆகிறதுக்கு. நீங்கள் நார்மலாக தோசையில் இல்லை ஏதாவது பருப்பு வேக வைக்கிறதுக்கு அதெல்லாம் ரெகுலராக விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணிட்டு வாங்க. பொதுவாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாத ஐட்டம் அப்படின்னாக்கா ரொம்ப வறட்சியான ஐட்டம் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வேண்டாம். கூட இந்த துவரம் பருப்பு நிறைய யூஸ் பண்ண வேண்டாம். இல்லை கடலை பருப்பும் நிறைய யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் பாசி பயிறு முளைக்கட்டி வச்ச சுண்டலாவோ இல்லை பாசி பயிராவோ குழம்பு வச்சு நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். துவரம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா செக்ரீஷனை கம்மி பண்ணும். வறட்சியை ஜாஸ்தி பண்ணி பாடியில் செக்ரீஷனை கம்மி பண்ணிடும். ஸோ அதனால அதை குறைச்சிக்கோங்க. அது போக தாய்ப்பால் ஒரு 80% தண்ணி தான், 20% தான் மற்ற சத்துக்கள். ஸோ ரெகுலராகவே ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட மோஷன் எப்போவுமே டைட் ஆகக்கூடாது. அடுத்த நாள் மோஷன் நல்லா கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கு மத்தியான நேரத்தில் பெரிய பவுலில் ஒரு பவுல் ஃபுல்லாக பொரியல் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நொங்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ நொங்கு சாப்பிட பாருங்கள். இது ரெகுலராக எடுக்கிற மூலமாக தாய்ப்பால் டெஃபினட்டாக ஜாஸ்தியாகும். தேங்க்யூ. ஸ்டே ஹெல்த்தி வித் சித்தா மெடிசன்ஸ்.